பொதுவாக நாம் தவறு செய்யும்போது அந்த தவறை யாராவது சுட்டி காட்டினா நமக்கு கோபம் வரும். அதே அடுத்தவர்கள் தவறு செய்தால் அந்த தவறை நாம் சுட்டி காட்டும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த வகையில்தான் இங்கே ஒருத்தர் 2000 கோடி ஊழல் பண்ணி கர்நாடகாவில் ரியல் எஸ்டேட்டு பண்ணுறாரு. அதை கேட்டதும் அவருக்கு கோபம் வந்துருச்சு. அது யாருன்னு பார்ப்போமா? அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம். இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம். கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற வரிகளுடன் திருத்தி எழுதாமல் தீர்ப்பும் மாறாது, திருப்பி அடிக்காமல் தீர்வும் கிடைக்காது. அந்த விஐபி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி அண்ணாமலைங்க. இதோ உங்களுக்காக. இந்த ஹரோபண்டேல 147 வில்லா, காவர்னஹள்ளியில் 57 வில்லா, கேரஹள்ளியில் 42 வில்லா, மொத்தம் ஒரு வீடு 1 கோடின்னு வச்சா 2214 கோடி ரூபாய் மொத்தம் இந்த LM14 LLPயோட டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட். இல்லை, ஃபர்ஸ்ட் எந்த ஏலம் 1 கோடிக்கு வீடு வாங்குறியா? 9 கம்மியா ஒத்த வீடு கிடையாதுங்க. 1 கோடின்னு இருக்கு, அசிங்கப்படுத்துறியா? மலேடா அண்ணாமலை சின்ன அமௌண்ட்டுக்கெல்லாம் வீடு கட்ட மாட்டார், சரியா? நிறுவனம் யாருடைய பெயரில் பதிவு செய்திருக்கிறது என்று பார்க்க வேண்டும் அல்லவா? இவர் என்ன சொன்னாரு? அண்ணாமலை, நான் ஏழை, இயற்கை விவசாயம் பண்ண போறேன். அந்த இயற்கை விவசாயம் பண்ணலான்னு பார்க்கும்போது மாடு வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லாம நான் பிரதமரோட நிதி உதவி மூலமாக 20 லட்சம் ரூபாய் லோன் வாங்கி டெய்லி வைக்க போறேன் என்று சொல்லியிருந்தார் அல்லவா? குப்புசாமி அண்ணாமலை, விஸ்வநாத் கிரண், கார்த்திக் விக்னேஷ் சுவாமிநாதன் ஆகிய 3 பேர் தான் இந்த புதிய நிறுவனம் LM14 வெஞ்சர்ஸ் LLP லிமிடெட்ல இயக்குநர்களாக இருக்கிறார்கள். இந்த நிறுவனம் பெங்களூர் கோரமங்கலாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கிரண் விஸ்வநாத் யார் என்றால், இப்போ ஒருவேளை ஒரு பெரிய பணக்காரராக இருக்கலாம் இல்லையா? ஆனா பணக்காரலாம் இல்ல, அண்ணாமலையோட PA. இன்னொன்று இந்த கார்த்திக் விக்னேஷ் சுவாமிநாதன், அவர் ஒரு பெரிய இன்வெஸ்டர் என்று நீங்கள் நினைக்கலாம். அவர் யாருன்னா பார்த்தீங்களா, ஒரு வீடும் இத்தனை கோடிக்கு அவரு கட்டுறாரு. எப்படி கட்ட முடியுது? உங்களுக்கு எங்கேருந்து பணம் வருது? அண்ணாமலை அவர்களே, நீங்கள் மட்டும்தான் புத்திசாலி என்று நினைக்காதீங்க. ஏன்னா இங்கே தமிழர்கள் அனைவருமே புத்திசாலி தான், உங்களை உள்பட. யாரையும் நீங்கள் ஏமாற்ற முடியாது. ஒரு சாதாரண ஒரு போலீஸ்காரராக இருந்துட்டு இன்னைக்கு பல கோடி சொத்துக்கு அதிபதியாகி 2500 கோடிக்கு ஒரு ப்ராஜெக்ட் கர்நாடகாவில் தொடங்குறீங்க. உங்களுக்கு ஏது காசு? இதையெல்லாம் பார்க்கறதுக்கு இவங்க 2 மச்சான், இவர் PA, இவங்க தான் இதை பார்க்குறாங்க. ஆனால் இது கேட்ட உடனே